இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு மாரடைப்பு வந்துவிடலாம் என்று மனச்சாட்சி உள்ளவர்கள் கவலைப்படுகிற காலகட்டம் இந்த காலகட்டம். The world biggest democratic country, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான என்னுடைய இந்தியாவை இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் 2 பெரு முதலாளிகள். அண்மையில் அமெரிக்க திருவிடத்தில் நடைபெற்ற தேர்தலில் ரொனால்டு ட்ரம்ப் என்பவர் வெற்றி பெற்றாலும் அந்த ரொனால்டு ட்ரம்பை இயக்கப் போகிறவன் 2 பெரு முதலாளிகள் எலான் மஸ்க் என்று விவேக் ராமசாமி என்று 2 பெருமுதலாளிகள் தான் இயக்கப் போகிறார்கள். ஆகவே ஓடப்பர்களை உதயப்பர்கள் ஆக்குவதற்கு சில எட்டப்பர்களை இன்றைக்கு கையில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாசிச பகாசுர சக்திகள் பட்ட பகலிலேயே என்னுடைய பூமியை கவ்வுவதற்கும் கடித்து குதறுவதற்கும் எத்தனிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஜமாத்துல் உலமா மீலாது விழாவில் மத நல்லிணக்க விழாவில் நான் பேசுவது மிக பொருத்தம் என்று கருதுகிறேன். ஆகவே இது மீலாது விழா. நான் நிஜாம் மாமாவிடத்தில் சொன்னேன், மீலாது விழாவை நாம் வீதியெல்லாம் நடத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் த மைக்கேல் ஹார்ட் 100 என்றொரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எழுதியவருடைய பேர் கிறிஸ்தவர், மிகப்பெரிய சிந்தனையாளர், ஆழ்ந்து கற்றவர், ஆழந்தோய்ந்த ஞானம் உள்ளவர்கள், உலகத்தினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளர்களை, வானளாவிய புகழ் பெற்றவர்களை அவர் வரிசைப்படுத்துகிற பொழுது ஒரு நெஞ்சில் சிலுவை சுமந்திருந்த ஒரு கிறிஸ்தவர் உலகத்தினுடைய முதல் மனிதர் என்று நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அதிலே பதிவு செய்கிறார். ஏனென்றால் உலக வரலாற்றில் உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி உள்ள மனிதர்களால் இன்றைக்கு உலகம் சுருங்கிக் கொண்டிருக்கிறது.